வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளது. இலங்கை மின்சார சபையினால் முன்மொழியப்பட்டுள்ள மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளது. 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்காக மின்சார கட்டணத்தை 13.56% அதிகரிப்பதற்கு அனுமதி கோரி இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் முன்மொழிவு ஒன்றை சமர்ப்பித்திருந்தது. இந்த முன்மொழிவு குறித்து பொதுமக்கள் மற்றும் ஆர்வமுள்ள தரப்பினர் தங்களது எழுத்துப்பூர்வமான கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை எதிர்வரும் மார்ச் மாதம் 18ஆம் தேதி வரை சமர்ப்பிக்க முடியும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மின்சார சபையின் இந்த முன்மொழிவை ஆய்வு செய்து ஆணைக்குழுவினால் தயாரிக்கப்பட்டுள்ள மேலதிக விவரங்கள் அடங்கிய ஆவணத்தை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பொதுமக்கள் பார்வையிட முடியும். அனைத்து தரப்பினரதும் கருத்துக்களை கேட்டறிந்த பின்னரே உத்தேச கட்டண அதிகரிப்பு தொடர்பான இறுதி முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. $3,900 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயுவை ஏற்றிய கப்பல் இன்று நாட்டை வந்தடைய உள்ளதாக லெட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. நாட்டின் எரிவாயு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் 3,900 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயுவை ஏற்றிய கப்பல் இன்று நாட்டை வந்தடைய உள்ளதாக லெட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. நுகர்வோர் தேவையை நிறைவு செய்யும் பொருட்டு தினசரி 1,50,000 எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டு வருவதாக நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன தெரிவித்துள்ளார். சந்தையில் நிலவிய லாஃப் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக பாதிக்கப்பட்ட சுற்றுலா ஹோட்டல்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான எரிவாயுவை விநியோகிக்க நேற்றைய தினம் விசேட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. எவ்வித தடையுமின்றி உள்நாட்டு எரிவாயு விநியோகத்தை முன்னெடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தலைவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் மேலும் 3,700 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிய மற்றொரு கப்பல் எதிர்வரும் 28ஆம் தேதி இலங்கையை வந்தடைய உள்ளது. அடுத்த மாதத்துக்கான எரிவாயு தேவைக்கான நடப்பு மாதத்தை விடவும் அதிக அளவிலான கையிருப்புக்கு ஏற்கனவே கட்டளையிடப்பட்டுள்ளதாக லெட்ரோ நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் புதிதாக கொள்வனவு செய்யப்பட்டுள்ள சுமார் 40,000 எரிவாயு சிலிண்டர்கள் அடுத்த மாதம் 12ஆம் தேதி அளவில் கிடைக்கப்பெறவுள்ள நிலையில் அவற்றை உடனடியாக சந்தைக்கு விநியோகிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான பொருத்தமான தேர்தல் முறைமை குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற தெரிவுக்குழு நிலையில் முன்னிலையாக தேர்தல் ஆணைக்குழு தயாராக உள்ளது. 10 ஆண்டுகள் காலமாக இழுபறியில் உள்ள மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான பொருத்தமான தேர்தல் முறைமை குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற தெரிவுக்குழு முன்னிலையாக தேர்தல் ஆணைக்குழு தயாராக உள்ளது. மாகாண சபை தேர்தல் முறைமை தொடர்பாக ஏற்கனவே பல ஆய்வுகளை முன்னெடுத்துள்ள ஆணைக்குழு அதில் சீர் செய்யப்பட வேண்டிய முக்கிய விடயங்கள் அடையாளப்படுத்தியுள்ளதாக அதன் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அமைச்சர் விஜித ஹேரத் தலைமையிலான 11 உறுப்பினர்களை கொண்ட இந்த விசேட நாடாளுமன்ற தெரிவுக்குழு சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்னவினால் சமீபத்தில் நியமிக்கப்பட்டது. இந்த தெரிவுக்குழுவிடம் இருந்து உத்தியோகபூர்வ அழைப்பு கிடைத்தவுடன் தேர்தல் ஆணைக்குழுவின் முன்மொழிவுகள் மற்றும் பரிந்துரைகளை சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2015 மற்றும் 2020ஆம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தங்கள் மற்றும் எல்லை நிர்ணய அறிக்கையில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக மாகாண சபை தேர்தல்கள் நீண்ட காலமாக தாமதம் அடைந்து வருகின்றன. இந்த நிலையில் தற்போதைய தெரிவுக்குழுவின் பரிந்துரைகள் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான அடுத்த கட்ட நகர்வுக்கு மிகவும் தீர்மானமிக்கதாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் பொது சுகாதாரத்துறை கடும் நிர்வாக நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக சுகாதார பிரதி அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் பொது சுகாதாரத்துறை கடும் நிர்வாக நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக சுகாதார பிரதி அமைச்சர் டாக்டர் ஹன்சக விஜயபூனி எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
நாடு முழுவதும் உள்ள அரசு சுகாதார சேவையில் 16 பிரதி பணிப்பாளர் நாயகம் பதவிகள் நீண்ட காலமாக நிரப்பப்படாமல் இருப்பது இதற்கு முதன்மையான காரணமாகும். குறிப்பாக நாட்டின் முதன்மை மருத்துவமனையான கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் நிர்வாகத்தரம் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போது இந்த பதவிகள் அனைத்தும் பதில் கடமை அடிப்படையில் நிர்வகிக்கப்பட்டு வருவதால் கொள்கை ரீதியான முடிவுகளை எடுப்பதில் பாரிய சிக்கல்கள் எழுந்துள்ளன. பொதுச்சேவை ஆணைக்குழுவின் இறுதி அங்கீகாரம் கிடைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதமே இந்த பின்னடைவுக்கு காரணம் என கூறப்படுகின்றது. கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு நிரந்தர பிரதி பணிப்பாளர் ஒருவர் இல்லாத நிலையில் கேள்வி கோரல் நடைமுறைகள் மற்றும் பாதுகாப்பு பணிகளில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக விசேட வைத்திய நிபுணர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளராக இருப்பவர் லேடி ரிச்சி சிறுவர் வைத்தியசாலையின் பணிப்பாளராகவும் கூடுதல் பொறுப்பு வகிப்பதால் நிர்வாக பணிகளில் போதிய கவனம் செலுத்த முடிவதில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிர்வாக சிக்கலால் வைத்தியசாலையில் திருட்டு சம்பவங்கள் மற்றும் போதைப் பொருள் தொடர்பான அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாகவும் நோயாளிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே சுகாதார சேவையை சீர் செய்ய உடனடியாக நிரந்தர அதிகாரிகளை நியமிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அக்குறைகொட இரட்டை கொலை சம்பவத்தின் இரண்டாவது துப்பாக்கிதாரி என சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மொனராக்கில் கொலந்தாவ பிரதேசத்தில் அக்குறைகொட இரட்டை கொலை சம்பவத்தின் இரண்டாவது துப்பாக்கிதாரி என சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மொனராக்கலை போலீசார் மேற்கொண்ட விசேட விசாரணையின் போதே குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதற்கமைய கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தற்போது போலீஸ் காவலில் வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபர் அக்குறைகொட இரட்டை கொலையுடன் தொடர்புடைய இரண்டாவது துப்பாக்கிதாரியா என்பது தொடர்பில் முக அடையாளம் காணும் கண்காணிப்பு முறையினூடாக மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தென் மாகாண புதிய ஆளுநர் ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தென் மாகாண ஆளுநராக பேராசிரியர் சிசிறிபால மானவடுவை நியமித்துள்ளார். அரசியலமைப்பின் 154 ஆ பிரிவின்படி 2026 பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் ஜனாதிபதியினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பேராசிரியர் சுசிறிபால மானவடுவ ஜனாதிபதி முன்னிலையில் ஆளுநராக பதவி பிரமாணம் செய்துள்ளார். இலங்கை கலைமன்றத்தின் வானொலி, பத்திரிகைகள் மற்றும் சமூக ஊடகங்களுக்கான உபக்குழுவின் துணைத் தலைவராக பணியாற்றும் பேராசிரியர் சுசிறிபால மானவடுவ ரொகுண பல்கலைக்கழகத்தில் சிங்கள கல்வி பிரிவின் தலைவராகவும் ரொகுண பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட உதவி நூலகராகவும் பணியாற்றியுள்ளார். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார். யாழ் தொல்புரம் பானாவட்டி வைத்தியசாலையின் மருத்துவரை இடமாற்ற வேண்டாம் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தொல்புரம் பானாவட்டி வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரி வேயண்ணா குருபரனின் இடமாற்றத்தை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு வைத்தியசாலையின் நோயாளர் நலம்புரி சங்கமும் பிரதேசத்தில் உள்ள பொது அமைப்புகளும் இணைந்து கோரிக்கை விடுத்துள்ளன. நேற்று குறித்த வைத்தியசாலைக்கு விஜயம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் எஸ் ஸ்ரீ பவானந்த ராஜாவிடம் இவ்விடயம் தொடர்பாக கோரிக்கை கடிதம் கையளிக்கப்பட்டது. பானாவட்டி வைத்தியசாலையானது தொல்புரம், சுழிபுரம், மூளாய், பொன்னாலை, பன்னாகம், சித்தங்கனி உள்ளிட்ட பல பிரதேசங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பயன்பெறும் வைத்தியசாலையாகும். இது பல்வேறு வளப்பற்றாளர்களுடன் இயங்கி வருகின்றது. இதனை பிரதேச வைத்தியசாலையாக தரம் உயர்த்துமாறு தொடர்ந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் வைத்தியர் குருபரன் இவ்வைத்தியசாலையை பொறுப்பேற்ற பின்னர் இங்கு பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது இவ்வைத்தியசாலையில் அபிவிருத்தி பணிகள் இடம்பெற்று வருகின்ற அதேவேளை பொதுமக்களுக்கு சிறந்த மருத்துவ சேவைகளும் கிடைக்கின்றது. இதனால் இந்த பணிகளை தடையின்றி முன்னெடுப்பதற்காக மருத்துவர் வேண குருபரனை குறைந்தது அடுத்த வரும் 2 ஆண்டுகளாவது அங்கு தொடர்ந்து பணியாற்ற அனுமதிக்குமாறு கோரிக்கை கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கை கடிதம் யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பொது நூலகத்தின் நிறுவனர் செல்லப்பாவின் 130வது ஜனன தினம் நேற்று இடம்பெற்றது.
யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்தின் நிறுவனர் கனகசபை முதலில் தம்பியார் செல்லப்பாவின் 130வது ஜனன தினம் நேற்று பொதுசன நூலகத்தில் இடம்பெற்றது. இதில் யாழ்ப்பாண மாநகர ஆணையாளர் கிருஷ்ணேந்திரன், யாழ் நூலகர், உதவி நூலகர், நூலக பணிப்பாளர்கள், வாசக வட்டத்தினர், KM செல்லப்பாவின் உறவினர்கள் என பலர் பங்கேற்றனர். புத்தூர் செல்லப்பா என அழைக்கப்படும் கனகசபை முதலில் தம்பியார் செல்லப்பா 1933ஆம் ஆண்டில் புத்தூரில் தன்னிடமிருந்த நூல்களை கொண்டு சிறியதொரு நூலகத்தை ஆரம்பித்தார். அதன் பின்னர் 1934 ஆண்டு ஜூன் மாதம் பொதுசன நூலகம் அமைப்பதற்கான குழு அமைக்கப்பட்டது. அதற்காக தன்னிடமிருந்த நூல்களையும் பலரிடமும் சேர்த்த 1184 ரூபாய் 22% பணத்தையும் வழங்கினார். பின்னர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை அருகில் வாடகை வீட்டில் 844 நூல்களுடனும் 34 பருவ இதழ்களுடனும் நூலகம் இயங்கியது. 1935இல் யாழ்ப்பாண பட்டின சபை பொறுப்பேற்றதைத் தொடர்ந்து வாடி வீட்டுக்கு நூலகம் மாற்றப்பட்டது. அதன் பின்னர் 1953ஆம் ஆண்டு தற்போதுள்ள இடத்தில் திராவிட கலையம்சம் பொருந்திய அறிவு கோயிலாக நூலகம் அமைக்கப்பட்டது. KM செல்லப்பா 1896ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி பிறந்தார். அவர் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் காரியதரிசியாக பணியாற்றியதுடன் யாழ், தமிழ், சிங்கள மொழிகளிலும் புலமையாளராகவும் திகழ்ந்தார். இவ்வாறு ஆசியாவுக்கு பெரும் நூலகத்தை வழங்கிய KM செல்லப்பா 1958ஆம் ஆண்டு ஏப்ரலில் 24ஆம் தேதி மறைந்தார். நான் பாலசுப்ரமணியம் மனோகரன், KM செல்லப்பாவின் மூத்த மகளின் மூத்த மகன். நான் KM செல்லப்பா புத்தூரை சேர்ந்தவர். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் சீஃப் கிளாக்காக ஒர்க் பண்ணி கொண்டிருந்தவர். சக்கடத்தார் என்று சொல்லுவார்கள். அப்படியே ஒர்க் பண்ணி கொண்டு இருக்க தான் 1933 யாழ்ப்பாண நூலகத்தை அவற்றை வீட்டிலேயே வச்சு இலவசமாக நடத்தி வந்தார். அதைத் தொடர்ந்து அவர் யாழ் மாநகர சபையிடம் கையளித்தார். கிளிநொச்சி முகமாலை கிராம அலுவலர் பிரிவில் தற்காலிக வீடுகளை பெற்றவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. கிளிநொச்சி முகமாலை கிராம அலுவலர் பிரிவில் ரகமா நிறுவனத்தின் ஊடாக முன்னெடுக்கப்பட்ட மீள்குடியேற்ற வேலை திட்டத்தின் ஊடாக தற்காலிக வீடுகளை பெற்றவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலக பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட 12 மாணவர்களுக்கான துவிச்சக்கர வண்டிகள் வழங்கும் நிகழ்வும் நேற்று இடம்பெற்றது. சமூக பொருளாதார அபிவிருத்தி நிறுவனத்தின் தலைவர் சீனா நாகசெல்வன் தலைமையில் முகமாலை ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை மாணவர்களின் பேண்ட் வாத்திய அணிவகுப்புடன் A9 வீதியில் இருந்து விருந்தினர்கள் அழைத்துச் செல்லப்பட்டு முகமாலை பொதுநோக்கு மண்டபத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது மாணவர்களுக்கான துவிச்சக்கர வண்டிகள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் தற்காலிக வீடுகளை பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் நோர்வேயின் ஒசானோபர்க் உயர்நிலை பாடசாலையின் மாணவர்கள், ஆசிரியர்கள், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், கிராம அலுவலர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், சமர்த்தி உத்தியோகத்தர்கள் பங்கேற்றனர். புதிய நியமனங்களுக்கு நாடாளுமன்றத்தின் உயர் பதவிகள் பற்றிய குழுவின் ஒப்புதல் கிடைத்துள்ளது. 2 தூதுவர் பதவிகளுக்கும் ஒரு அமைச்சின் செயலாளருக்கும் வழங்கப்பட்ட நியமனங்களுக்கு நாடாளுமன்றத்தின் உயர் பதவிகள் பற்றிய குழுவில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. நாடாளுமன்ற உயர் பதவிகள் பற்றிய குழு பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் கூடிய போதே இவ்வாறு ஒப்புதல் வழங்கப்பட்டன. இதற்கமைய எத்தியோப்பிய கூட்டாட்சி ஜனநாயக குடியரசுக்கான இலங்கை தூதுவராகவும் ஆபிரிக்க ஒன்றியத்துக்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதியாகவும் நிர்மலா இந்துமதி டயஸ் பரணவிதானவை நியமிப்பதற்கும் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கான இலங்கையின் புதிய தூதுவராக பேராசிரியர் முகமது இப்ராஹிம் பசிஹா அஸ்மியை நியமிப்பதற்கும் இக்குழு அங்கீகாரம் அளித்தது. இதற்கு மேலதிகமாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளராக KA விமலேந்திர ராஜாவின் நியமனத்துக்கும் உயர் பதவிகள் பற்றிய குழுவின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் செயற்பாடுகளை தடை செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் ஈனா சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கடல் வளங்களை அளிக்கும் செயற்பாடுகளையும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் செயற்பாடுகளையும் தடை செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் ஈனா சந்திரசேகர் தெரிவித்துள்ளார்.
நேற்று பிற்பகல் கிளிநொச்சி இரணிமடு குளத்தின் அழகாபுரி நன்னீர் மீனவர் சங்க கட்டடத்தை திறந்து வைத்து உரையாற்றுகையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். நாங்கள் தீர்மானித்திருப்பது சட்டவிரோதமான அனைத்து தொழில்களையும் தடுப்பது என்பதாகும். இவ்வாறான சட்டவிரோத தொழில்கள் இயற்கைக்கு ஆபத்தானது, கடலுக்கும் ஆபத்தானது, சிறு கடற்தொழிலாளர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால் அரசாங்கம் விசேட கவனம் எடுத்திருக்கின்றது என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இரணிமடு குளத்தின் கிழக்கு பகுதியான அழகாபுரி நன்னீர் மீன்பிடி சங்கத்துக்கான மீனவர் ஓய்வு மண்டபம் 2 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மரங்கன் மோகன் மற்றும் கட்சி செயற்பாட்டாளர்கள், நன்னீர் மீன்பிடி சங்க நிர்வாகத்தினர் மற்றும் கிராம அலுவலர், நன்னீர் மீன்பிடி தொழிலாளர்கள் என பலர் பங்கேற்றனர். செஞ்சிலுவை சங்கத்தினால் கிளிநொச்சியில் சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சியில் சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது. ஏஎன்பதி வீதியில் 155 மைல்கள் பகுதியில் இலங்கை செஞ்சிலுவை சங்க தொண்டர்களாலும் பணியாளர்களாலும் சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது. வீதி ஓரங்களில் காணப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள், போத்தல்கள், தகரங்கள், உக்காத கழிவுப் பொருட்கள் என்பன சேகரிக்கப்பட்டன. ரணில் விக்ரமசிங்கவின் மனைவிக்கு ஆதரவாக முன்னணி கல்வியலாளர்கள் மற்றும் பல்வேறு துறைசார் நிபுணர்கள் ஒன்றிணைந்து கூட்டறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி பேராசிரியை மைத்திரி விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக நாட்டின் முன்னணி கல்வியலாளர்கள் மற்றும் பல்வேறு துறைசார் நிபுணர்கள் ஒன்றிணைந்து கூட்டறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளனர். வல்வர்ஹாம்டன் பல்கலைக்கழக நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக பொது பணத்தை பயன்படுத்தியதாக முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி மோசடி விசாரணை பிரிவில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்குமாறு பேராசிரியை மைத்திரி விக்ரமசிங்கவுக்கு அண்மையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் வெளியிடப்பட்டுள்ள குறித்த கூட்டு அறிக்கையில் பொது பொறுப்பு கூறல் தொடர்பான எந்தவொரு விசாரணையும் வெளிப்படையாகவும் நியாயமான முறையிலும் சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்பட்டும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. எனினும் தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் முன்னாள் ஜனாதிபதியை மையப்படுத்தி இடம்பெற்று வரும் வேளையில் பேராசிரியை மைத்திரி விக்ரமசிங்க தேவையற்ற அச்சுறுத்தல்களுக்கோ அல்லது நட்பெயருக்கோ களங்கம் விளைவிக்கும் வகையிலான துன்புறுத்தல்களுக்கோ ஆளாவதை அதிகாரிகள் தவிர்க்க வேண்டும் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜனநாயக சமூகத்தில் கல்வியலாளர்களை அரசியல் பழிவாங்கல்களில் இருந்து பாதுகாப்பது மிக அவசியமானது என குறிப்பிட்டுள்ள கல்வியலாளர்கள் பேராசிரியை மைத்திரியின் தொழில்சார் சுதந்திரம் மற்றும் கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஆதரவு அறிக்கையில் கலாநிதி ராதிகா குமாரசுவாமி, கலாநிதி நிமல் கே பெர்னாண்டோ, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேரியல் அஸ்டப் உள்ளிட்ட மகளிர் உரிமை ஆர்வலர்கள், சட்ட நிபுணர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கையொப்பமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.